இப்போதைக்கு காலை 9:30 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் கேள்வி நேரம் இருக்க வேண்டும். கேள்வி நேரத்தில் ஒருவேளை போதிய கேள்விகளுக்கு பதில் பெறுவதில் சிரமம் இருந்தால் அன்றைய விவாதங்களை உடனே துவக்கலாம். 1:30 மணிக்கெல்லாம் பேரவை எப்போதும் போல நிறைவு பெறும். அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அதை ஒட்டி தேவைப்பட்டால் முன்பு இருந்ததைப் போல மாலை நேரங்களிலும் ஒரு 4:30 மணிக்கு கூடி ஒரு 6:30 மணி வரை 2 மணி நேரம் நடத்தலாமா என்பதை பற்றி விவாதித்திருக்கிறோம். தேவைப்பட்டால் மாலை நேரங்களில் நடக்கலாம். தேவைப்பட்டால் தான், அதாவது இதை பற்றி விவாதம் வந்தது. நான் என்ன கருத்து தெரிவித்தேன் என்றால், அந்த மானிய கோரிக்கை குறித்தான கொள்கை விளக்க குறிப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை ஒட்டி, அந்த பிரச்சனைகளை ஒட்டியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் மட்டும் பேசினால் கொடுக்கக்கூடிய 10-12 நிமிடங்களே போதுமானது. ஆனால் பேச வருகின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைய மானிய கோரிக்கையை விடுத்துவிட்டு வேறு வேறு போக்கிலே அவர்கள் பேச தொடங்கிவிட்டால் கால அவகாசம் போதாது. ஏன்னா நான் பொதுவாக அனைவருக்கும் நான் அறிவுறுத்த விரும்புவது என்ன என்றால், எந்த மானிய கோரிக்கை நடைபெறுகிறதோ அந்த மானிய கோரிக்கையினுடைய கொள்கை விளக்க குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற செய்திகளை ஒட்டியும் அதை சார்ந்திருக்கிற திட்டங்களை பற்றியும் தங்களுக்கு தெரிந்திருக்கிற கருத்துக்களையும் மக்களுக்கு அந்த மானிய கோரிக்கையில் உள்ளதை பற்றி பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் பேரவைக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்தால் அதை தெரிவிக்க வேண்டியது அவருடைய அவசியம் என்று நான் கருதுகின்றேன். அதை விடுத்துவிட்டு தேவையற்ற வேறு மானிய கோரிக்கையில் பேச வேண்டிய விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அப்படி செய்தாலே கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் போதுமானது என்று நான் கருதுகின்றேன். தேவைப்பட்டால் அலுவல் ஆய்வு குழுவில் கலந்து கொண்ட மற்ற உறுப்பினர்களையும் கலந்து பேசி தேவைப்பட்டால் மாலை நேரத்தில் நடத்துவதை பற்றி முடிவெடுக்கலாம் என்று நான் தெரிவித்திருக்கிறேன். அந்த அதிகாரத்தை பேரவைத் தலைவர் என்ற முறையில் என்னிடம் அவர்கள் அளித்திருக்கின்றார்கள். அந்த முடிவை நான் எடுத்து அவையில் அறிவிப்பேன். மனிதநேய ஜனநாயக கட்சி மக்கள் இருக்கைகள் முன்னாடி வேணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கோரிக்கை சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி சட்டமன்ற உறுப்பினர் அவங்கெல்லாம் எங்களுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் முதல் வரிசையில் இடம் ஒதுக்கப்பட்டது. இப்ப பின்னாடி அதாவது என்னன்னா விதி என்ன சொல்கிறது என்றால், தேர்தல் கமிஷன் தேர்தல் முடிந்தவுடன் எந்தெந்த கட்சியில் சார்பில் யார் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்ற அறிவிப்பு எங்களுக்கு வருகிறது. பேரவையை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றத்தில் எந்த கட்சி சிம்பிள், எந்த சின்னத்தில் யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்களோ அந்த சின்னத்தில் போட்டியிட்டவர்களுக்கு அந்த கட்சிக்குரிய இடங்கள் ஒதுக்கப்படுகிற போது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நாங்கள் உட்கார வைக்கிறோம். அந்த வகையில் தான் இந்த உறுப்பினர்களுக்கும் இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அசௌகரியமாக இருக்கிறது என்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் 2-3 பேர் எழுதி கொடுத்திருந்தார்கள். அவர்கள் அசௌகரியத்தை உடல்நலத்தை கருத்தில் கொண்டு 2-3 பேர்களுக்கு மட்டும் இடமாற்றம் செய்திருக்கிறோம். மற்றபடி எந்த சின்னத்தில் எந்த கட்சியின் சார்பில் அவர்கள் நின்றார்களோ அதற்கேற்ற வகையில் தான் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா அந்த மாதிரி அதுதான் சொல்ல வந்தேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் உதாரணத்துக்கு ஒரு கட்சியிலிருந்து அவர் கட்சியின் சின்னத்தை விடுத்துவிட்டு எந்த கட்சி கூட்டணி இருக்கிறதோ அந்த கட்சியினுடைய சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தால் அவர்கள் அந்த பிரதான கட்சியினுடைய உறுப்பினராகவே கருதப்படுவார்கள். அப்படி கருதப்பட்டால் அந்த கட்சிக்கென்று ஒதுக்கப்படுகிற இடங்களில் அமர வேண்டும். அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தால் பேசுவதற்கான நேரம் கூட அந்த பிரதான எந்த கட்சியில் கூட்டணி எந்த கட்சியினுடைய சின்னத்தில் அவர்கள் நின்றார்களோ அந்த கட்சியினுடைய பட்டியலில் தான் அவர்கள் பெயர் வாசிக்கப்படும். அந்த பட்டியலின்படி தான் நான் பேச அனுமதிப்பேன். தனியாக கட்சி பெயர் ஒன்றை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தி கொண்டு அவர்கள் தங்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் தனியாக பேச அனுமதி உண்டு, அனுமதிப்பேன். ஆனால் வேறு கட்சியிலே கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருந்தால் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக நான் கருதி அவர்களை அந்த பிரதான கட்சி அவர்கள் பெயரை எழுதி கொடுத்தால் மட்டுமே நான் பேச அனுமதிப்பேன். அப்படி சொன்னதில் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களையும் நாங்கள் பேச எங்களுடைய பட்டியலில் சேர்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நடைமுறை தான் நான் கடைபிடிப்பேன். விவாதங்களில் பங்கேற்கிற போது அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் இவங்க பேச அனுமதிப்பீங்களா? ஆமா, அந்த கட்சியினுடைய கொறடா உத்தரவுப்படி தான் நடத்துவோம்.